புதியதாக 27 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் கீர்த்தனா, தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக அமைச்சர் ஸ்ரீநாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேகாவில் புதியதாக 27 மாவட்ட செயலாளர்களை நியமித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில தற்போது 27 புதிய மாவட்ட செயலாளர் பதவிகளை தற்போது அறிவித்து அது தொடர்பான நிர்வாகிகளுடைய நியமனத்தையும் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விருதுநகர் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளராக அமைச்சர் கீர்த்தனாவை நியமித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் மத்திய மாவட்ட செயலாளராக அமைச்சர் ஸ்ரீநாத்தை நியமனம் செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக நடைபெற்று முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சிலர் மாவட்ட செயலாளர் பதவி இல்லாமல் இருந்தனர். இந்த நிலையில தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்பதாக தலைமைக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில தான் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது மாவட்ட செயலாளர் பதவியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த தலைமையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மத்திய மாவட்ட செயலாளராக தற்போது முஸ்தபா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த தேர்தலில் திமுக எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை தோற்கடித்து மத்திய தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் முக்கியமானவராக பார்க்கப்பட்டவர் முஸ்தபா. தற்போது முஸ்தபாவிற்கு மதுரை குறிப்பாக மதுரை மாவட்ட மாநகர் மத்திய மாவட்டத்துக்கான அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மதுரை கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் தொடர்ச்சியாக 27 மாவட்ட செயலாளர்கள் புதிய பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 27 மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டது. ஏற்கனவே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுது. ஏனென்றால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையே இந்த கருத்து முரண்பாடு ஏற்படுவதாகும். இதனால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்பதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தலைமைக்கு கோரிக்கை வைத்து வந்த நிலையில அது தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதாக தலைமை சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக புதிதாக 5 மாவட்ட செயலாளர்கள் நியமித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது 27 புதிய மாவட்ட செயலாளர்களுக்கான இந்த நியமனம் என்பது புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அது தொடர்பாக அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.